ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் அப்படிங்கிற போகும்போது டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போம் எழுதின ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிரோ நுணுக்கல் அப்படிங்கிறவங்க தான் அந்த போம் எழுதியிருக்காங்க. அண்ட் போமோட டீட்டெயில்டான சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்மளோட ஆத்தர் வந்து 3rd November 1920 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பொயட் அண்ட் அபாரிஜினல் ஆஸ்திரேலியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர்டிஸ்ட், பொயட், எஜுகேட்டர், ஆர்மி ஆஃபீஸர், ரைட்டர் அண்ட் டீச்சரும் கூட. இவங்களோட பென் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கேத் வாக்கர், கேத்தலின் ருக்ஷா அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட பென் நேம். அண்ட் மேரி கிளிம்மோ மெடல் வாங்கியிருக்காங்க, டாக்டரேட் மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 16th September 1993 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம போம் பார்த்தீங்க அப்படின்னா 1964 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு புக் ஆஃப் பொயட்ரியில். அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸாக போம். இதில் வந்து 25 லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸாக தான் வந்து எழுதியிருப்பாங்க. போமோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து நம்மளோட பிரிட்டிஷ் வந்து அவங்கள காலனைஸ் பண்ணிடுறாங்க. ஆஸ்திரேலியா மொத்தமும் வந்து காலனைஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைபாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா இடத்தையுமே அவங்க காலனைஸ் பண்ண உடனே அவங்க இருக்கிற இடத்த விட்டு நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாமே வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களால வந்து ரொம்ப வைலண்ட்டாக அந்த பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்டோ செட்டிங்கில் தான் வந்து இந்த போம் இருக்கும். அப்படி வந்து நம்மளோட நேட்டிவ் பிளேஸில் இருந்து, அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நேட்டிவ் ஆஸ்திரேலியன் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட நேட்டிவ் ஆஸ்திரேலியன் வந்து திரும்ப அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வர்றப்போ வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த போம் வந்து டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் போமோட மெயினான தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலனைசேஷன், அபாரிஜினல் ஐடென்டிட்டி, லாஸ், கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி, இது எல்லாமே வந்து போமோட தீம்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போமோட பேக்ரவுண்ட் செட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் வந்து ஆஸ்திரேலியாவை காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து திரும்ப வந்து வர்றாங்க. நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து திரும்ப அவங்க இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன டவுனுக்கு எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி நேக்கட், பேண்ட் சப்டன் அண்ட் சைலண்ட். அவங்க வந்து எப்படி போனாங்களோ எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் ரொம்ப வைலண்ட்டாக நம்மளோட பிரிட்டிஷால் ரொம்ப கொடுமைப்படுத்தி அண்ட் அவங்க வந்து பேச முடியாத அளவுக்கு ரொம்பவே சைலண்ட்டாக வராங்க. அண்ட் அவங்க ட்ரைபில் வந்து கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து யாருமே இல்லை. அண்ட் அந்த பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தி அண்ட் பாதி பேர்த்தை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க காலனைசேஷன் மூலியமாக வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அங்கே யாருமே இல்லை. அந்த ட்ரைப்லேருந்து அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க வந்து அந்த ஓல்டு போரா கிரவுண்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த ஓல்டு போரா கிரவுண்டுன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடத்துகிற ஒரு பிளேஸ் மாதிரி. அவங்களோட ஏதாவது ஹாப்பினஸ் எல்லாமே அவங்க செலிப்ரேட், ஒரு கெட் டுகெதர் பண்ணுற இடம் தான் வந்து ஓல்டு போரா கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்குலாம் போய் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அவங்க வந்து நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஒயிட் மென்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எப்படின்னா அவங்க ஹரிபரியாக ஒரு ஆண்ட் இருக்குது இல்லையா, ஒரு எறும்பு வந்து எறும்பு வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட ஆஸ்திரேலியன்ஸை விரட்டி விட்டுட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு எறும்பு மாதிரி வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் அங்கே வந்து அந்த ஒரு எஸ்டேட்டில் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து காலனைசேஷன் பண்ணி என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து கொண்டு வராங்க. அவங்களோட நேச்சர், கல்ச்சர் எல்லாமே அழிச்சிட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த எஸ்டேட்டில் வந்து என்ன போர்டு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பிஷ் மேபி டிப்டு ஹியர். அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியன்ஸ் யாராவது வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம டிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறத இப்போ வந்து வாண்டட், நம்ம
நம்ம வந்து ஏதாவது வேலைக்கெலாம் ஹையர் பண்ணுறாங்கன்னா வாண்டட்னு போட்டிருப்பாங்கல்ல, அதே இது இவங்க வந்து ரொம்பவே இல் ட்ரீட் பண்ணி ரப்பிஷ் மேட் டிப்டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து எங்களுக்கு வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பைசா கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நவ் இட்ஸ் ஹாஃப் கவர் த ட்ரேஸ் ஆஃப் அ ஓல்டு போரா ரிங். அந்த ஓல்டு போரா ரிங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பழைய பார்த்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தெரியுறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து நேட்டிவ் அவங்க தான். ஆனால் இப்போ அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அந்த இவங்க என்னவா தெரியுறாங்க, அந்த ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. அந்த ஒயிட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்ஸ் வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸ் மாதிரி ஆஸ்திரேலியாவை காலனைஸ் பண்ணிட்டு அந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தெரியுறாங்கன்னு சொல்கிறாங்க. வி பிலாங் ஹியர், வி ஆர் த ஓல்டு வேஸ், வி ஆர் த கார்போரா அண்ட் போரா கிரவுண்ட். கார்போராங்கிறது என்ன அப்படின்னு காராபோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்து டான்ஸ் ஆடி அவங்களோட கல்ச்சர். அதை தான் வந்து காராபோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்டில் தான் வந்து இவங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கிரவுண்ட் வந்து இப்போது பழைய மாதிரி இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பிலாங்கிங் தான் இந்த போரா கிரவுண்ட். ஆனால் பழைய மாதிரி எதுவுமே இல்லை, அவங்க வச்ச மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. வி ஆர் த காராபோரி அண்ட் போரா கிரவுண்ட், வி ஆர் த ஓல்டு செரிமோனிஸ், த லா ஆஃப் எல்டர்ஸ், வி ஆர் த ஒண்டர் டேல்ஸ் ஆஃப் ட்ரீம் டைம், த டெரிபிள் லெஜெண்ட்ஸ் டோல்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போரா கிரவுண்டில் இவங்க வந்து அந்த காராபோரியெலாம் வந்து பண்ணி, காராபோரினா டான்ஸு அந்த ஒரு பார்ட்டி பண்ணுறதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓல்டு செரிமோனிஸ்லாம் வந்து அந்த போரா கிரவுண்டில் தான் நடக்குமா. அவங்களோட எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்டர்ஸ் எல்லாமே உட்காந்து இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் நமக்கு கதை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நிறைய கதை எல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த போரா கிரவுண்ட் வந்து ஒரு ட்ரீம் டைம் மாதிரி இருக்கும். அந்த டெரிபிள் லெஜெண்ட்ஸ் எல்லாம், ட்ரைபல் லெஜெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக எங்களுக்கு கதைலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே ஒயிட் பீப்புள்ஸ் தான் வந்து அங்கே ஆக்குபை பண்ணியிருக்காங்க. வி ஆர் த பாஸ்ட், த ஹண்ட் அண்ட் த லாஃபிங் கேம்ஸ், த வேண்டரிங் கேம்ப் ஃபயர். அது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு பாஸ்ட். இப்போ வந்து எதுவுமே நம்மளோட ப்ரெசென்ட்லே இல்லை, ஃப்யூச்சரில் இருக்குமாங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க ஹண்ட் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் நிறையா சிரித்து பேசி விளையாடி நிறையா ஃபன் கேம்ஸ் இருக்கும். அண்ட் கேம்ப் ஃபயராக இருக்கட்டும், எல்லாமே போட்டு அவங்க என்ஜாய் பண்ண இடம் வந்து அந்த போரா கிரவுண்ட். ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த மலையில் அந்த கேம்ஹரம் ஹில் தெரியும். அண்ட் அங்கே இடிலாம் இடிச்சது தெரியும்ல, இடி மின்னல் எல்லாமே வந்து அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக எல்லாமே நல்லா தெரியும். பட் இப்போ வந்து எதுவுமே அதே மாதிரி இல்லை, எல்லாமே வந்து ஒரு டெரிபிளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே உள்ள எதுவுமே பழைய மாதிரி இல்லைங்கிறப்போ அவங்களோட வாய்ஸ் எல்லாமே வந்து லோவாகிடுச்சு. அண்ட் அந்த பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த காலனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு ஹையாக தெரியுது. ஸோ அந்த நேட்டிவ் பீப்புளான ஆஸ்திரேலியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைட்டாக ஒரு டே பிரேக் பேலிங் த டார்க் லோலோன் அப்படின்னு ரொம்பவே குவைட்டாக அமைதியாக அவங்களால இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து திருப்பி இவங்க பேசி வந்து சண்டை போட்டு இது பண்ண முடியாது. டோட்டல் பிளேஸையும் வந்து அவங்க ஆக்குபை பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஒரு ஷேடோ கோஸ்ட் மாதிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப் ஃபயர் வந்து லோவாகும்போது ஒரு பின்னாடி இந்த ஷேடோவும் வந்து நமக்கு லோவாக தெரியும்ல, அதே மாதிரி நமக்கு அவங்க வந்து இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல், எந்த ஒரு பவருமே இல்லாமல் சும்மா என்ன அப்படின்னா அவங்க கையில் எந்த ஒரு பவருமே கிடையாது. அவங்களே வந்து ஆல்ரெடி அடிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத நிலைமையில வந்து இருக்காங்க. We are nature and the past, all the old ways, gone now and scattered. அந்த ஆஸ்திரேலியன்ஸ் நேட்டிவ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இயற்கையை வந்து வழிபடுவாங்க. நேச்சரை வந்து அவங்க சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க பாஸ்ட் டேஸில் வந்து அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ஓல்டு வேஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எதுவுமே பழைய மாதிரி இல்லை. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஸ்கேட்டர் ஆகியும் இருக்காங்க. The scrubs are gone, the shrubs are gone, the hunted and the laughter, the eagle is gone, the emu and kangaroo was gone from this place. Shrub அப்படின்னா அந்த குட்டி குட்டி செடிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த செடிலாம் இல்லை. அண்ட் அந்த ஹண்டிங் இல்லை, அந்த லாஃப்டர் இல்லை, அந்த சிரிப்பு சத்தம் உங்களுக்கு கேட்கல. இங்கேருந்து எதுவுமே இல்லை, பழைய மாதிரி எதுவுமே இல்லை. டோட்டலி எல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு 10 வருஷம் இருக்கிறோம். அண்ட் ஒரு 15 வருஷம் கழித்து திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது
அந்த இடமே டோட்டலா மாறி இருக்கும் இல்லையா? ரொம்ப சிவிலைஸ்டா நம்ம வச்சுட்டு போன எதுவுமே அங்க இருந்த மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. நாங்க விட்டுட்டு போன எதுவுமே இங்க இல்ல. எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து அவங்க வந்து நெறைய அனிமல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேர்ட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேர்ட், ஒரு அனிமல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு நான் சொல்றேன். அண்ட் நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் டைம்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்னத அப்படியே எடுக்கலனாலுமே குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது இந்த போம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஈகிள் காணும்னு சொல்கிறாங்க. ஈகிள் இஸ் கான். ஈமு தெரியும் இல்லையா? ஈமு இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் கங்காரு வந்து இந்த பிளேஸ்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த போரா ரிங்கே இப்போ இல்லை. போரா ரிங் வந்து இருக்குது, அந்த இடம் வந்து இருக்குது, ஆனால் அது வந்து பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போக அந்த காராபூரி இல்லை. அண்ட் வி ஆர் கோயிங். இப்போ வந்து அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. இப்போ வந்து அவங்க விட்டுட்டு போன மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாதப்போ வந்து இவங்க மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைனில் வி ஆர் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரி. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா மறக்காம கேளுங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா விட்டு போகிறாங்க. எதனால் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக காலனைஸ் பண்ணதுனால ஆஸ்திரேலியாவோட வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இல்லை. அவங்க பழைய மாதிரி வந்து அந்த போரா கிரவுண்டாக இருக்கட்டும், அண்ட் அவங்க காராபூரி எதுவுமே அங்கே இல்லை. நாங்கள் விட்டுட்டு போன அனிமல்ஸ் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பிளென்டி ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமிங் வந்து எதுவுமே இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கல. பழைய மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஈகிள், ஈமோ அண்ட் கங்காரு இது எதுவுமே வந்து அந்த இடத்துல இல்லை. அவங்களோட மக்களுமே வந்து குறைஞ்சு போயிட்டாங்க. எல்லாருமே ஸ்கேட்டர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து போமோட டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.